ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ தேவையில்லை என்று சில உறவுகள் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் உனக்கு சிறந்தது. அப்படியென்றால் இத்தனை நாட்கள் இவர்களை எல்லாம் காப்பாற்றி வந்தேனே, என் உடைமைகள் அனைத்தும் கொடுத்தேனே என்று கதறி அழாதே. இன்று ஒருவருக்கு சொந்தமானது நாளை மற்றவருக்கு சொந்தமாகும். முன் ஜென்மத்தில் இவர்களுக்கு செய்யாமல் தவறவிட்ட கடமைகளை தான் இந்த ஜென்மத்தில் நீ செய்து கழித்து விட்டாய். அப்படி என்றால் என்னை அவமானப்படுத்தியும் அனுப்பினார்களே சாயப்பா என்று தானே கேட்கிறாய். நீ முன்னேறுவதற்கு நீயே செய்த பல கெட்ட கர்ம வினைகள் உனக்கே தெரியாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றது. உன்மேல் படிந்திருக்கும் அந்த கெட்ட கர்மவினை என்னும் தூசுகளை துடைக்கத்தான் நான் இவர்களை உன்னை அவமானப்படுத்தவே அனுமதித்தேன். அவர்களை மன்னித்து என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது சாய்ந்து விழலாம். இது தெரியாமல் என் பிள்ளையே பலரும் இங்கே பணத்தை பார்த்தவுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். தனிமை வேதனை என்று மட்டும் நினைத்து விடாதே. அது உனக்கு கிடைத்த பெரிய வரமாகும். அது உன்னை நீயே அறிவதற்கான வாய்ப்பாகும். அது நீ யார் என்ற உண்மையை உனக்கே காண்பிக்கும். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தாவிடில் இந்த வாழ்க்கை மீண்டும் போதிக்க ஆரம்பித்துவிடும். உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள என்பதை மறவாதே. சாதனை செய்யும் அளவிற்கு அது உனது சிந்தனைகளை நிறைவே கற்றுத்தரும். தர்மத்தை தேடி போய் செய். உதவி உன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டுமே செய். அதுவும் திமிர் பிடித்த இந்த போலி உறவுகளுக்கு அல்ல, ஏழை எளிய எனது மற்ற பிள்ளைகளுக்கு. எதை நீ அதிகம் விரும்புகின்றாயோ அதுவே உன்னை காயப்படுத்த செய்யும் என்பதை என்றுமே மறவாதே. அதனால் எதையும் ஆழமாக நேசிக்காதே. பின்பு அதுவே உன்னை அசிங்கப்படுத்தவும் செய்யும். உன்னை சுற்றி இருக்கும் சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக உள்ளாய் என்பது தெரியவே கூடாது. இன்னும் சிலருக்கோ நீ மகிழ்ச்சியாக இல்லை என்பதும் தெரியக்கூடாது. வேறு சிலருக்கோ நீ இருக்கிறாய் என்பதே தெரியக்கூடாது. இப்படி நீ வாழ்ந்தால்தான் உனது வாழ்க்கையை முழுவதுமாக சந்தோஷமாக வாழவே முடியும். இல்லையெனில் 10ஓடு 11ஆக மற்றவர்களைப் போல் நீயும் கர்ம வினைகளை முழுவதுமாய் கழிக்காமலும் மறுபிறவி எடுத்து மீண்டும் கர்ம வினையை செய்தலும் கழித்தலும் என்று இப்படியே இந்த மனித வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே போக வேண்டியதுதான். இந்த பிறவியில் மனித பிறவி. ஆனால் அடுத்த பிறவியில் நீ எதுவாக பிறப்பாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதை விடுத்து இன்னொரு ஜென்மத்திலும் கழிக்க வேண்டிய உனது கர்ம வினையை இந்த ஜென்மத்திலேயே முழுவதுமாக இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து அதனை கழித்து விடலாமே. கர்ம வினையை கழிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த மாயை சக்தி உன்னை ஆட்டி படைக்காமல் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டு விடாது. ஆனால் உன் குருவான, உன் தந்தையான, உன் தாயான, எல்லாமுமான நான் உன்னோடு இருக்கையில் உனக்கு வேண்டாத பயம் எதற்கு? என் கை பிடித்து கொண்டு வா. உன் கை என் உள்ளங்கையில் தான் உள்ளது. எனக்கு தெரியும் உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எப்படி என்பது. இன்று பல சிக்கல்களில் மாட்டி தவிக்கும் நீ இதையெல்லாம் பார்த்து மாய சக்தியானது சிரித்து கொண்டிருக்கின்றது. மனம் தளராதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் எனது செல்ல பிள்ளையாவாய். அதனால் உன்னை என்றென்றும் கைவிட மாட்டேன். உனது குற்றங்களை தட்டி கேட்டு அதனை திருத்தி உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை சிறப்பாக வாழ வைக்கவே நான் உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றேனே தவிர உன்னை அழ வைக்க அல்ல என்பதை புரிந்து கொள். மாய சக்தியின் பிடியில் இருந்து நீ விடுதலை ஆகும் நாள்
இன்னும் சில நாட்களே. நான் குறித்த அந்த நாள் வரும் வரை அமைதியாக பொறுத்திரு. உன் தற்காலிகமான பண தேவை என்ன என்பதை அறிந்தவன் நான். உன் கர்ம வினையை கழிக்க உனக்கு பிரச்சனை கொடுத்த எனக்கு தெரியாதா அதில் இருந்து உன்னை எப்படி மீட்டெடுப்பது என்பது? பார்த்து கொண்டே இரு. உன் கடன் சுமை அனைத்தும் இன்னும் சில நாட்களில் முடிவடை போகின்றது. என் நாமத்தை மட்டும் இடையராது சொல்வதுதான் உனது வேலை. அதுவும் நான் உனக்கு கொடுத்த செயலை செய்து கொண்டே சொல்வதுதான் உனது வேலையாகும். நாளை வியாழனில் உனக்கான விடியல் துவங்கும் நாள். நீ என்னிடம் வேண்டி கேட்ட 2 வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரும் நாளாகும். என் பிள்ளையான நீ இதனை முழுவதுமாக இரவு தூங்கும் முன் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சந்தோஷம் பிள்ளையே, நிம்மதியாக உறக்கம் கொள். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.